Hi, hello viewers. This is Rangasamy. Welcome to our YouTube channel Salem Central. காரைக்குடி அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர விஷயம் செட்டிநாடு சமையல், செட்டிநாடு ராஜா அவர்களோட பேலஸ், ஆயிரம் ஜன்னல் வீடு, கம்பர் அவர்களோட மணிமண்டபம், கண்ணதாசன் அவர்களோட மணிமண்டபம், இப்படி நிறைய விஷயம் நம்ம நினைவுக்கு உடனடியாக வரும். இது எல்லாத்தையும் விட இன்னொரு மிகச்சிறப்பான விஷயம், அதாவது கல்விக்கும் இந்த ஊர் ரொம்பவும் புகழ்மிக்க ஒரு ஊர் தாங்க. இப்படிப்பட்ட ஊரில் தான் நம்ம அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 21st ஜூலை 1952 பார்த்தீங்கன்னா காரைக்குடி இது ஒரு பேக்வேர்டு ஏரியா. அந்த காலகட்டத்தில் அதை சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷனாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அழகப்ப செட்டியார் அவர்களால் தொடங்கப்பட்டது தாங்க அழகப்ப செட்டியார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு. இதை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்போ 3 டிபார்ட்மெண்ட்ஸு தான் இங்கே இருந்திருக்கு. சிவில், மெக்கானிக்கல் அண்டு ட்ரிபிள் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு கீழே தான் இந்த காலேஜ் இயங்கிக்கிட்டு வந்திருக்கு. 1953 பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள், அதாவது நம்மளுடைய முன்னாள் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இது காலேஜோட மெயின் பில்டிங்கை தொடங்கி வச்சுருக்காரு. இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 1966 தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. 1969 பார்த்தீங்கன்னா நியூ ஃபேக்கல்ட்டி இசிஇ டிபார்ட்மெண்ட் உள்ளே வருது. 1983 பார்த்தீங்கன்னா எம்இ மைக்ரோவேவ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1988 பார்த்தீங்கன்னா எம்சிஏ உள்ளே வருது. 2001 தாங்க அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட முக்கியமான பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006-2007 கல்வியாண்டுக்கான முக்கியமான விருதான தி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அவார்டை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளோட முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்கிட்ட அந்த பிரின்சிபல் வாங்குறாரு. அதுக்கப்புறமா 2012 இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலுக்கு கீழே இப்போ இயங்கிக்கிட்டு வராங்க. அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇயில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதோட டியூரேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 4 years. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் எப்பப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 66 பேர் இருப்பாங்க. அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஇயில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி இதெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இதோட டியூரேஷன் 4 years இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 66 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க, மெக்கானிக்கலில் 132 இருப்பாங்க, ட்ரிபிள்இலையும் 132, இசிஇ அண்ட் சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 66 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி எம்இயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இன்ஜினியரிங், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட டியூரேஷன் 2 years. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 தான் இங்கே எம்இ எல்லாமே உள்ளே வந்தாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18 மெம்பர்ஸ் இங்கே இருக்கலாம். அதே மாதிரி பிஇயில் பார்ட் டைமும் இங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னலாம் பார்ட் டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில், ட்ரிபிள்இ, இசிஇ அண்ட் மெக்கானிக்கலுங்க. மற்ற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாதிரியே தான் இங்கேயும் நிறைய கமிட்டிஸ் பிரித்து அழகாக எஸ்டேப்ளிஷாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேகிங் கமிட்டிஸ், போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் கமிட்டி, ஃபைனான்ஸ் கமிட்டி, டிசிப்ளினரி கமிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் கமிட்டி, பில்டிங் அண்ட் ஒர்க்ஸ் கமிட்டி, ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் கமிட்டி, இப்படி நிறைய கமிட்டிஸ் பிரித்து அழகாக நம்ம கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த காலேஜில். ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரிபிள்இ, ஐஇஐ, எஸ்ஏஇ, ஐஎஸ்டிஇ இப்படின்ற சாப்டர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரிபிள்இயோட முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸலன்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்து அவங்கள ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சாப்டர் உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அங்கே படிக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க.
அடுத்த முக்கியமான சாப்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ் இந்தியா. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கேட் ஈவெண்ட், பேப்பர் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன், குவிஸு, எக்ஸ்பிளைனிங் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், புக் வார்ம் அண்டு சிவில் ஒண்டர்ஸ், இதை பற்றிலாம் வந்து நிறைய வந்து டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்டர் காலேஜுக்குள்ளே நிறைய நடத்தி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் வந்து பாடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஇ, சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் என்ஜினியர்ஸுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் வந்து மிக முக்கியமான ஒன்று. இந்த சாப்டர் மூலமாக வந்து எஸ்ஏஇ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு லெவலில் இருக்கிற எல்லா விதமான ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்து இவங்க கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோ மாடலிங், குவிஸு, ப்ரோ இ மாடலிங், பேப்பர் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய மாதிரியான கம்பெனிகளுக்கு ட்ரைனிங்காக அனுப்பிச்சு அவங்கள வந்து அந்த கம்பெனி கல்ச்சருக்குள்ளே அடாப்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த சாப்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற சாப்டரும் இங்கே இருக்குது. இந்த சாப்டரும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விதத்தில் டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இங்கே வந்து என்சிசி இருக்குது, என்எஸ்எஸ் இருக்குது, லியோ கிளப் இருக்குது, ரொட்ராக்ட் கிளப் இருக்குது, முத்தமிழ் மன்றம், எக்ஸ்பிரஸ், லிட்ரேச்சர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இது எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக தான் இந்த காலேஜில் பார்க்கப்படுது. அதே மாதிரி முக்கியமான ஃபெசிலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிங்க. அதாவது பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனி ஹாஸ்டல் இருக்கும். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 650 பேர்கிட்ட வந்து ஸ்டே பண்ணலாம். டோட்டலாக 175 ரூம்ஸ் இங்கே இருக்குது. டிஃப்ரெண்ட் நேமில், அதாவது பாரதி அவர்கள், அன்னை தெரசா அவர்கள், குப்புசாமி நாயுடு அவர்கள், மணிமேகலை அவர்கள், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பேரில் வந்து டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் வந்து இங்கே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு உரிய ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அமைஞ்சிருக்கும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கேயும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் தான் இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எந்த ஒரு உரியுமே பண்ணிக்காமல் உங்கள் பொண்ணுங்களை வந்து இந்த காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தலாம். அதே மாதிரி பொண்ணுங்களும் நீங்கள் பயப்படாமல் இந்த காலேஜில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரௌண்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். அரௌண்டு 300 ரூம்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதாவது என்னென்ன நேம்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அவர்கள் பேரில், கண்ணதாசன் அவர்கள் பேரில், தாகூர் அவர்கள் பேரில், திருவள்ளுவர் அவர்கள் பேரில், ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்களோட பேர்களில் தான் வந்து இந்த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல் பில்டிங்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இங்கே வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். அதாவது மற்ற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எப்படி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதே அளவு ஃப்ரீடமும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த உரியுமே இல்லாமல் நம்ம வந்து ஹாஸ்டலையும் தேர்வு பண்ணலாம் இங்கே. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, அதாவது எல்லா கோட்டாவில் இருக்கிறவங்களுக்குமே அரவுண்டு 10,000 ருபீஸ் தாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக வரும். அதாவது பர் இயருக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது இதை வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டினா போதும். அதே மாதிரி மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்டோர்ஸ் இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது வித் எம்பிபிஎஸ் டாக்டரோட, ஆடிட்டோரியமும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க் இருக்குது, ஏடிஎம் ஃபெசிலிட்டி, இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே உள்ளே இருக்குது. இன் அடிஷன் டு தட் லைப்ரரி ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து மிகச்சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே மிகச்சிறப்பான கம்ப்யூட்டர் வசதிகளோட அழகாக வந்து இருக்குது அப்படின்னு தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, இசிஇ டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அண்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேயும் சரி மிகச்சிறப்பான லெபார்ட்டரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே இருக்கிற எல்லாருமே மிக பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த காலேஜை பற்றி யாருமே வந்து குறையாக வந்து சொன்னதாக
நான் கேள்விப்படலை இது வரைக்கும். ஸோ இந்த காலேஜை வந்து நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சிங்க. அதே மாதிரி இங்கே ஸ்காலர்ஷிப் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எம்பிசி கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா அரவுண்டு 7,000 ருபீஸ் வந்து பர் இயருக்கு அவங்க கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்பாக கிடைச்சிரும். இதுவே எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினராக இருந்து 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே அவங்களோட ஆண்டு வருமானம் இருந்தது அப்படின்னா அரௌண்டு 19,500 ரூபாய் வந்து பர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாகவே இங்கேயே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் மெரிட் அவார்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எஸ்பெஷலி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். பேஸ்ட் ஆன் +2 மார்க், அவங்க என்ன +2 மார்க் வாங்கி அதில் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒவ்வொரு இயருமே வழங்கப்படும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 3000 ரூபாய் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவங்களோட ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், அதாவது அவங்க ஹாஸ்டலராக இருந்து அவங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா பர் இயருக்கு வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப் என்னென்னா மைனாரிட்டி வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஆண்டு வருமானம் அவங்களோட பெற்றோரோடது 2 லட்சத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் கிட்ட வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னலாக இருக்கிற ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே இருக்கும். அவங்களோட ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 12,000 ரூபா வருஷத்துக்கு இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வழங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய் கிட்ட பர் இயருக்கு வரும். இது எல்லா பிரிவினருக்குமே அடங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப்புங்க. அதுக்கப்புறம் லேபர்ஸ் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதுவும் 4,000 ரூபாய் பர் இயருக்கு கொடுக்கப்படுது. அதர் ஸ்காலர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான வரும்னா ட்ரஸ்ட்டு கிட்ட இருந்தெல்லாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதாவது ஏஎம்எம் ஃபவுண்டேஷன், இவங்க வந்து முருகப்பா குரூப், அதே மாதிரி எல்ஐசி, அதே மாதிரி அதர் ட்ரஸ்ட்ஸில் இருந்தெல்லாம் வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்பாக வழங்குறாங்க. இந்த மெரிட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த காலேஜோட பிரின்சிபல் தான் வந்து டிசைட் பண்ணுவார். இப்படி ஸ்காலர்ஷிப் வந்து நிறையவே இங்கே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக அழகாக வந்து கிடைச்சிரும். ஸோ அவங்க வந்து ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எந்த உரிமையுமே அவங்க பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தாங்க. இந்த காலேஜில் படித்தவங்கலாம் எங்கெல்லாம் லாஸ்ட் இயரில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அகாடமி, ஹெச்சிஎல், வேப்கோ அண்டு வேம்பு டெக்னாலஜிஸ், முருகப்பா குரூப்ஸ், சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ், சோகோ குரூப், சிஸ்பிஸ் டெக்னாலஜிஸ் இப்படின்ற நிறைய கம்பெனிஸில் வந்து இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. மினிமம் வந்து 2.7 லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6.5 லேக்ஸ் வரைக்கும் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறதா நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் ரேஞ்சு தாங்க நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ஓபிசி பிரிவினர் பார்த்தீங்கன்னா மினிமம் 170லேருந்து மேக்ஸிமம் 183 வரைக்கும் இந்த காலேஜில் கிடைக்கும். பிசியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 168லேருந்து மேக்ஸிமம் 180 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கணும். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 165லேருந்து மேக்ஸிமம் 175 வரைக்கும் இருக்கணும். பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா மினிமம் 162லேருந்து மேக்ஸிமம் 172 வரைக்கும் இருக்கணும். எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 130லேருந்து மேக்ஸிமம் 140 வரைக்கும் இருக்கணும். எஸ்டி பிரிவினரில் பார்த்தீங்கன்னா மினிமம் 125லேருந்து மேக்ஸிமம் 135 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். உங்களுக்கு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபுலர் காலமில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் முக்கியமான விஷயம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த காலேஜோட பெருமைகள் சிறப்புகள் எல்லாம் தான் நான் வந்து ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிகிட்டே வந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த காலேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். எல்லா விதமான பேசிக் கம்யூனிட்டிஸும் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அழகாகவே இருக்கும். காரைக்குடி அந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு ஏரியா தான். ஒரு டவுன்ஷிப்பாக வந்து ஒரு அழகான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸோ அல்லது உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.